சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது முடிவு வந்திருக்கிறது. உன் எதிர்காலத்தில் நீ வாழப்போகும் நபரை நான் தெரிந்து கொண்டேன். அவரை உன்னிடத்தில் அறிமுகப்படுத்தலாம் என்று வந்திருக்கின்றேன். நீ நினைத்தாலும் அந்த உறவை மாற்ற முடியாது. இப்போது நான் சொல்லும் நபரோடு தான் உன் வாழ்க்கை இணையப் போகிறது. எதிர்பார்க்காத விதமாக இந்த காரியம் நடைபெறப் போகிறது. உன் வாழ்க்கையில் எத்தனையோ இழந்து விட்டாய். இனியும் எதையும் இழக்கப் போகிறேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். காரணங்கள் இல்லாமலும் எத்தனையோ வருத்தத்தை பெற்றுத்தான் இருக்கின்றாய். வாழ்க்கை எப்படியோ போய்கொண்டிருக்கின்றது. அதன் பாதையை நானும் சென்று கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாம் என்று காத்திருக்கிறாய். நடப்பது இதுதான். உன் வாழ்க்கை இவரோடு முடிவு செய்துவிட்டு, உன் எதிர்காலம் இவர்தான் என்று முடிவெடுத்துவிட்டு இவரோடு தான் நீ வாழப்போகிறாய். உனக்கே இதில் விருப்பமில்லை என்றாலும் இது நடந்தே தீரும். நடக்கும் கட்டாயத்தில் இருக்கிறது. காலங்கள் கடந்து விட்டது. இன்னும் நாட்களை கழித்தால் உன் வாழ்க்கையை முடிந்துவிடும். நல்லதை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை நகர்த்துவதுதான் புத்திசாலித்தனம். இப்போது நான் கொடுத்த முடிவை எடுத்துக்கொண்டு அந்த உறவை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை தொடங்கினால் புத்திசாலித்தனமாக வாழ்ந்துவிடலாம். இந்த உறவு எனக்கு பிடிக்கவில்லை என்று பிடிவாதம் செய்தால் வாய்ப்புக்காக இனி எத்தனை நாள் காத்திருப்பாய்? நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? இன்று உன் எதிர்காலத்தின் துணையை உன் கனவில் காட்டுகிறேன். நீ வருத்தப்படவில்லை என்று சொன்னதும் பயந்து விட்டாயா? கலக்கங்கள் வேண்டாம். உன் விருப்பப்படித்தான் உன் துணையை நான் தேர்வு செய்திருக்கின்றேன். யாரை விரும்பினாயோ, யாருடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவரைத்தான் உனக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். மனதை போட்டு குழப்பாதே. வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இன்று இரவு அந்த உறவை உன் கண்களில் உன் கனவில் நான் காட்டுகின்றேன். அந்த உறவுதான் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் உன் எதிர்காலத்தில் வரப்போகிறது. உன் வாழ்க்கை இனிமையாக போகிறது. நீ நினைத்தபடி சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். நல்லதே நினைத்து வா. நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும். அந்த அற்புதமான மனிதர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்று இரவு உன் கனவில் நான் காட்டுகின்றேன். உறங்கச் செல்லும் முன் மனதை தூய்மைப்படுத்தி, மனதை ஒருநிலைப்படுத்தி உன் உறவை எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டுவிட்டு என் நாமத்தை 3 முறை ஜபித்துவிட்டு உறங்கச் சென்று சந்தோஷப்படும் கனவு வரும். அந்த கனவு நாளை நிஜத்தில் சந்தோஷப்படுத்தும். நல்லதே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எதற்கும் கலங்காதே. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.